இலங்கையில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் களைகட்டிய நிலையில் அதற்கு எதிராக போராட்டங்களும் நடத்தப்பட்டன. இலங்கையின் 76வது சுதந்திர தினம் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. புதிய நாட்டை உருவாக்குவோம் என்ற அடிப்படையில் காலி முகத்திடலில் நடந்த கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினராக தாய்லாந்து பிரதமர் ஸ்ரத்தா தவிசின் பங்கேற்றார். இதில் முப்படைகளின் அணிவகுப்பு, சாகசங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கொண்டாட்டங்கள் ஒருபுறம் இருக்க, சுதந்திர தினத்தை கருப்பு நாடாக அனுசரித்து யாழ்ப்பாணத்தில் மாணவர்கள் போராட்டங்களை நடத்தினர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதுடன் தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்தனர். முன்னதாக போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரிய காவல்துறையின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்ததுடன் போராடுவதற்கு மக்களுக்கு உரிமை உண்டு என்றும் கூறியிருந்தது.